தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, திருச்சி உச்சி பிள்ளையார் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவர். கற்பக விநாயகர் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பிள்ளையார் பட்டியல. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா, சித்தூர் பக்கத்தில் நம்மளுடைய சுயம்பு விநாயகர் ரொம்ப ரொம்ப பிரசித்தியான ஒரு விநாயகர் காணிப்பாக்கத்தில் அற்புதமாக எழுந்தருள் இருக்கிறார். நம்ம மகாராஷ்டிரா பாம்பேயில் பார்த்தீங்கன்னா, வரசித்தி விநாயகர். இப்போ நம்ம போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூர் மகா கணபதி, லம்போதர கணபதி, கணபதி பாபா மோரியா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மத்திய பிரதேச மக்களுக்கு ரொம்ப செல்லப்பிள்ளையாக தன்னுடைய வீட்டில் ஒரு மூத்த மகனாக எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடிய நம்மளுடைய விநாயகருடைய கோவிலுக்கு தான் அம்மா வந்திருக்கிறேன். இந்த கோவில் சாதாரணமாக நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு பகுதியிலும் விநாயகருக்கு தனிப்பெருமையான ஒரு சக்தி வாய்ந்த விநாயகர் ஆலயம் இருக்கிற மாதிரி இந்த மத்திய பிரதேசத்தில் இந்த இந்தூர் மெயின் சிட்டியில், அதுவும் அந்த சிட்டியோடைய மத்திய பகுதியில் இந்த கணபதியுடைய கோவில் பிரசித்தமாக இருக்குது. இப்போ நீங்கள் கருவறையில் பார்க்குறது சுயம்பு விநாயகர் தான். இவருடைய வரலாறு கேள்விப்பட்டீங்கன்னா நம்ம உடல் சிலிர்த்து போகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு அற்புதத்தை ஒரு திருவிளையாடல இந்த லம்போதர கணபதி பண்ணியிருப்பார். இந்த இந்தூர் ஆண்ட மகாராணியோடைய கனவுல போயிட்டு சொல்கிறாரு, நான் இந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒரு 200 அடி ஆழத்தில் நான் சுயம்பு விநாயகராக இருக்கிறேன், என்னை எடுத்து கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்ணி பூஜை செய் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கனவை அந்த அம்மா விளையாட்டு போக்க எடுத்துக்கிறாங்க. தொடர்ந்து 3 மாதமாக சுத்தமாக தூக்கமே இல்லை. ஒரு 10 நிமிஷம் கூட அந்த அம்மாவில் தூங்க முடியல. 24 மணி நேரம் முழிப்போடு இருக்கிறாங்க. அப்படியே கண்ணை மூடினாலும் இந்த கணபதியோடைய தரிசனமும், நான் இருக்கிறேன், என்னை எடுத்து பூஜை செய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற விஷயங்கள் மட்டும்தான் அந்த அம்மாவுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. எங்கே இருக்கிறாரு தெரியலேன்ட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜோதிடர்கள்லாம் கூப்பிட்டு சோழிகள் போட்டு அந்த ஆலோசனை பண்ண சொல்ல தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த பிரசன்னம் கிடைக்குது. இந்த இடத்துல தான் அவர் சொன்ன மாதிரியே ஒரு 200 அடி ஆழம் தோன்றுறாங்க. அந்த ஒரு கிணறு மாதிரியான பகுதியிலிருந்து அந்த சுயம்பு மகா கணபதியை வெளியே எடுக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து தான் இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்த்து தரிசனம் பண்ணுற இந்த விநாயகர் சுயம்பு விநாயகராக அற்புதமான ஒரு மார்பிள் கல்லில் இந்த கோவிலை இந்தூர் மகாராணி கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா ரொம்ப மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக இருந்து அந்த மத்திய பிரதேசத்தை சிறப்பான முறையில் ஆண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அங்கே நான் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வர சொல்ல ஒரு அன்பர் என்னை பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சி, பூரிப்பு. நீங்கள் முதலே தெம்னேல் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. அவர் தான் இந்த வரலாறை சொல்லி இந்த கிணத்தையும் காட்டினார். அங்கே ஒரு கிணறு இருக்குது பெருசாக, இந்த கிணத்துல இருந்து தான் இந்த பிள்ளையார் வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லி. இந்த இந்தூர் மக்கள் எல்லாரும் அதை சுற்றி உள்ள பகுதிகளில், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா மேற்கொண்டு இந்த பாரத தேசத்தில் எண்ணற்ற பெரும் தலைவர்கள், அரசியல்வாதிகள்லாம் கூட தங்கள் வாழ்வில் வெற்றி அடையணும், அரசியலில் வெற்றி அடையணும், செல்வாக்கு பெறணும், ஐஸ்வர்யம் பெறணும்னா இந்த மகா கணபதிக்கு நெய்வேத்தியமாக லட்டு எடுத்துன்னு படைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த ஆலயத்தை பற்றி ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப ரொம்ப அவ்வளோ அளவிட முடியாத ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா என்னுடைய வாழ்வில் நான் மகா கணபதி தான் என்னுடைய குருவாக அனுதினமும் போற்றி வணங்குறேன். எனக்கு அந்த அற்புதமான தரிசனம் நான் நினச்சி கூட பார்க்கல, இந்தூரில் இந்த மகா கணபதியை தரிசனம் பண்ணுவேன்னு சொல்லி. தற்செயலாக தான் அந்த வாகனம் ஓட்டி கார் டிரைவர் சொன்னார், அம்மா இங்கே ஒரு அற்புதமான கணபதி கோவில் இருக்குது, இதுவும் தரிசனம் பண்ணுங்க, ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்ட்டு. இப்போ பார்க்குறீங்களே இந்த காணொலி இருக்கிறவர் தான் இதோடைய வரலாறு அம்மாவுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் ஹிந்தியில் சொன்னார். அந்த வரலாறு கேட்க சொல்ல நம்மளுக்கு இந்திய புரியலனா கூட அவ்வளோ அழகாக அவர் சொன்ன விதம் நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. என் கூட ஒரு ஹிந்தி தெரிஞ்சவர் ஷாம்ன்றவர், அவர் ரொம்ப அழகாக விளக்கி சொன்னார். ரொம்ப ரம்மியமான இடம், அவ்வளோ பெரிய இடம், அழகான பார்க்கிங், அந்த கட்டமைப்பு, அந்த கடை வீதிகள் எல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு நேர்த்தியாக அழகாக அந்த கட்டிட அமைப்புகள்லாம் பண்ணி அந்த கோவிலுடைய நிர்வாகம் அழகான முறையில் இந்த கோவிலை நிர்மிச்சிட்டு வராங்க. நீங்கள் இந்தூர் போனீங்கன்னா அங்கே சிறப்பு வாய்ந்த இந்த மகா கணபதியும் அன்னபூரணி அம்மாவையும் அங்கே இருக்கிற
கோட்டையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்தது மார்பிள் ஸ்டோனில் இருக்கிற கடையும் கூட. அங்கேருந்து ஒரு விக்கிரகம் வாங்கிட்டு வரலாம்.